வணக்கம் நம்மளே நம்ம விஜய் டைரி ஃபார்மில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மடம் குடியிருப்பு அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மாடு கொடுத்துருந்தோம். மாட்டை பொறுத்தவரையில் ஜெர்சி கிர்ரின கிளப்பின மாடு, சூப்பரான மாடு. 4 காம்பு நல்லா கெட்டியாக, ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கும்போது ஒரு வாரம் டு 10 நாளில் கன்று போடுற மாதிரி ஒரு சூப்பரான மாடை நம்ம கொடுத்துருந்தோம். அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம கொடுத்து 3 வாரம் இருக்கும். மாடு பொறுத்தவரையில் அவங்ககிட்ட போய் அழகாக கண்டு போட்டுருச்சு. நல்லா இளங்குடி எல்லாமே சூப்பராக விழுந்துருச்சு. நம்ம இந்த மாட்டுக்கு சொல்லி கொடுத்த பால் ஒரு நாளைக்கு 11 லிட்ரு ஒரு நாளைக்கு, சரியா 11லேருந்து 12 லிட்டருக்குள்ளே கறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்ககிட்ட 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் கறவை ஏறிடுச்சு. 15 லிட்டர் பால் தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாடு கண்டு போட்டே கிட்டத்தட்ட 8-9 நாளைக்குள்ளே 15 லிட்டர் பால் வந்துருச்சு. இன்னும் கறவை ஏறும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட எதிர்பார்த்துருந்தாங்க. அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா இன்னொரு மாடுகள் வேணும்னு சொல்லி. என்ன மாதிரியான மாடுகள் வேணும்னு கேட்டிருந்தேன். இதை மாதிரியே நல்லா டைப்பான மாடாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலம் நம்ம ஆன்லைனில் ஒரு போஸ்ட் போட்டிருந்த உடனே அந்த மாடை பார்த்துட்டு அண்ணன் இந்த மாடு கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அண்ணன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தருவேன், கண்டிப்பாக நேரில் வரணும். இவ்வளவோ அண்ணன்ட்ட சொல்லி பார்த்தேன், நேரில் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்களை ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களே கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அண்ணன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்தே ஆகணும், ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு குணம் எல்லாமே தெரியும், நேரில் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அண்ணனும் சரி அவங்க வீட்டம்மா அந்த அக்காவும் சேர்ந்து நம்மகிட்ட ஃபோனில் பேசினாங்க. நமக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து விடுங்க, நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி 2வதாக நம்ம கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பேக்கில் இருக்கும். அந்த மாடு தலையத்துக்கிடையாக நான் பார்த்து கொடுத்தேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல மாடாக பார்த்து கொடுத்துருந்தேன். டிரான்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு 15 ரூபா 50 பைசா அந்த மாதிரி வச்சு பேசி விட்டேன். அது தோசு வண்டியில் கிட்டத்தட்ட சேஃபாக போய் அழகாக கொண்டு இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கும் மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் வாங்க, உங்களோட சுச்சுவேஷனை சொல்லுங்கள். அது மாதிரி மாடுகள் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வேலை பார்த்துட்டு ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாடையுமே ஒரு பிஸ்னஸாக பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கோட தேவைகளை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சொல்லி நம்மகிட்ட மாடு கேளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சூப்பரான மாடுகள் கொடுக்கலாம், சரியா. அதே மாதிரி இப்போது மாடு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கேஆர்ஆர் மஹால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாடு வந்து ஒரு தலையத்துக்கிடையே கொடுத்துருந்தோம். அதோட வீடியோஸ் வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட வீட்டு தேவைக்கு சூப்பரான மாடுகளை எடுக்கிறாங்க. அவங்களோட சொந்த பாலுக்கு அவங்க வந்து வெளியில் பால் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணுன்னு ஒரு ஆசைக்காக நம்மகிட்ட மாடு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 7-8 மாடுகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதான் ரொம்ப சந்தோஷத்துக்கு தக்கனது. கிட்டத்தட்ட உங்களுக்கும் மாடு தேவைன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் மாடுகள் வேணும்னா தலையீத்து 2 மாடுகள் வேணும்னா மட்டும் வரலாம். பெரும்பாலும் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30,000 40,000 உள்ள மாடுகள் கிடைக்காது. பெரும்பாலும் 50,000க்கு மேலே உள்ள மாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த 40-45 ரூபா மாடுகள் ஏதாச்சும் 1-2 தான் இருக்கும். 50,000க்கு மேலே உள்ள மாடுகள் தான் இருக்கும். நல்ல மாடு வேணும், 50,000க்கு மேலே மாடு வாங்கலான்னா மட்டும் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன மாடுகள் நம்மகிட்ட ரொம்ப இருக்காது. பெரும்பாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன மாடு அடைஞ்சால் தான் உண்டு. இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி சின்ன மாடு இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா நேரில் வாங்க, சரியா. நல்ல மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். ஏன்னா பண்ண தேவைகளுக்கு உள்ள ஆள்களும் சரி, வீட்டுக்கு ஒரு மாடாக இருந்தாலும் போட்டு நல்லா கறக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் பெரும்பாலும் வராங்க. இந்த காட்டு மேய்ச்சலில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்ரு 2 லிட்ரு 1.5 லிட்ரு அந்த மாதிரி மாடுகள் கறந்து பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மலைகளில் அங்கங்கே ஏற வேண்டிய மாதிரி மாடுகள் எதிர்பார்ப்பீங்க. அது நாட்டு கிராஸ் மாடுகள் தான் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜாதி மாடையும் காட்டில் மேய்க்கலான்னு ஆசைப்பட்டு கேட்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் ரொம்ப காட்டில் அடித்து மேய்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்சி ஹெச்எஃப் மாடுகளுக்கு வராதிங்க. யான்ட்ட தான் சரி வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யார்கிட்டனாலும் வாங்காதீங்க. ஏன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மாடு பியூரான ப்ரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெயில்களுக்கு ரொம்ப ரொம்ப தாங்காது. இங்கே காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு கட்டினீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் மேய்ச்சலில் கட்டிக்கலாம். சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு பிறகு ஒரு 6:30 மணி வரைக்கும் நீங்கள் வெயிலில் கட்டிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா மாடுகளுக்கு மஞ்சக்காமலையோ அல்லது ஒரு இதர மடிவீக்கங்கள் நோயோ ஏதோ 1-2 தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் சாயங்காலம் வரை நீங்கள் கட்டி மேய்க்கணுன்னா ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகளை விரும்பாதீங்க. தயவுசெய்து உங்களோட பணத்தை வந்து தேவையில்லாமல் இழக்காதீங்க.
உங்களுக்கு நல்ல இடங்கள் எல்லாம் இருந்து ஓரளவு மாடு கட்டி வளர்க்குறதுக்கு இடங்கள் இருந்தால் மட்டும் மாடு வளங்க. சும்மா ஆசைக்காக மாடு வாங்காதீங்க. இல்லை உங்களுக்கு வந்து இடங்கள் இருக்குது, நல்ல ரப்பர் மேட் எல்லாம் தொழுவில் போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக மாட்டுக்கு வாங்க. ஓகேவா?